இந்த எபிசோடில் நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவன் ஐலாண்ட் டூர் போக போகிறாங்க. வித் வந்துட்டு நம்ம அந்த சன்செட்டோட டின்னருமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. சாணம் மா அப்படிங்கிற போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இந்த பயர். ஸோ இதான் பிக்கப் பாயிண்ட்டு. இந்த போட்டிருக்காங்க பாருங்கள், ரயிலே பேக் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். இங்கே பாருங்க இடம் எப்படி இருக்கு பாருங்கள். இந்த பக்கம் ஒரு மலையெல்லாம் பாருங்கள், அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கு பாருங்கள், தெரியுதுங்களா? அப்படியே நம்ம அடுத்து வந்திருக்கக்கூடிய ஐலாண்டு பேர் வந்து பொடா ஐலாண்டு. பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நடுவில் அந்த ஒரு இருக்குல்ல, அதில் தான் அந்த இடத்துல தான் நம்ம வந்து ஸ்னார்க்லிங் பண்ணோம். அதாங்க சிக்கன் ஐலாண்டு. அந்த ஊசியாக ஒரு தலை தெரிஞ்சதில்ல, அதான் சிக்கன் தலை மாதிரியா, அதனால் இது பேர் சிக்கன் ஐலாண்டாங்க. எப்படி இருக்கு பாருங்க இடம், சூப்பராக இருக்குங்க. ஏன்னா இது நிழல் அது தெரியாது. ஹாய்ங்க, வணக்கம் அண்ட் வெல்கம் டு முத்து விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஓகேங்க, நாம் இப்போ எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா கிராபில் இருக்கிறோங்க. நீங்கள் போன எபிசோட் வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த 5-in-1 கயாக்கிங் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அங்கே வந்து அந்த பைனாப்பிள் ஃபார்மு, அப்புறம் அந்த கயாக்கிங்கோட எக்ஸ்பீரியன்ஸு, அங்கேயே நம்ம குளிச்சதோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ நீங்கள் ஒருவேளை பார்க்கல அப்படின்னா நான் கார்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். மஸ்ட் கோ பிளேஸுங்க. ஓகேங்க, இந்த எபிசோடில் நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவன் ஐலாண்ட் டூர் போக போகிறாங்க. வித் வந்துட்டு நம்ம அந்த சன்செட்டோட டின்னருமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம். வாங்க போகலாம். ஓகேங்க, இப்போ நம்ம இந்த சவன் ஐலாண்டில் நம்ம என்னென்ன ஐலாண்டில் நம்ம கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சிக்கன் ஐலாண்டு, மோ ஐலாண்ட், டுப் ஐலாண்டு, அப்புறம் டமிங் ஐலாண்டு, பொடா ஐலாண்டு, அப்புறம் புயா பே, அப்புறம் பிரனாங் கேவ் அப்படிங்கிற ஒரு 7 இடங்களை நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். ஆக்சுவலி இந்த இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படவே தேவையில்லை. நீங்கள் வந்து கிராபிக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு ஹோட்டல் புக் பண்ணாலே போதும். அதுவும் இந்த ஆனாங் பீச் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்துட்டு நீங்கள் எந்த ஹோட்டல் புக் பண்ணாலும் அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஏதாவது ஏஜென்ட் இருப்பாங்க, ட்ராவல் ஏஜென்ட்டு இல்லைனா டூரிஸ்ட் ஏஜென்ட் மாதிரி வச்சுருப்பாங்க, ஒரு கடை மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு அவங்கள்ட்ட நீங்கள் புக் பண்ணிக்கலாம். நாம் எங்கே புக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்த்துட்ருக்கீங்களா, ஸோ இந்த கடையில் தான் நம்ம புக் பண்ணோம். ஸோ இவங்க வந்து நல்ல ப்ரைஸே பண்ணி தராங்க. 3 பேர் இருக்கிறதுனால நம்மளை ஒரு நல்ல ஃபேரே பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம இந்த சவன் ஐலாண்டு அந்த சன்செட் டூருக்கு வந்துட்டு நம்ம எவ்வளோ பே பண்ணிக்கோம் பார்த்தீங்கன்னா 1000 பாட் பே பண்ணிக்கோம் ஒரு ஆளுக்கு. ஸோ நாங்கள் 3 பேர் போகிறதுனால கொஞ்சம் ரேட் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ண முடிஞ்சுது. ஒரு ஆள் தான் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் நாள் எவ்வளோ நெகோஷியேட் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். இல்லை நீங்கள் இதை விட கூட ஆள் வரீங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு நெகோஷியேஷன் நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்களோ அது மாதிரி நீங்கள் பண்ணி நீங்கள் உங்கள் பெஸ்ட் ப்ரைஸை நீங்கள் வாங்கிக்கலாங்க. ஆக்சுவலாக இது வந்து உங்களுக்கு வந்துட்டு பிக்கப் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் எந்த ஹோட்டல் இருக்கிறீங்களோ அங்கேயே வந்து பிக்கப் பண்ணிக்கிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு லொக்கேஷன் சொல்லுவாங்க, நீங்கள் அங்கே வந்து பிக்கப் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம இருக்க ஹோட்டலே வந்து பிக்கப் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம தங்கியிருக்கிறது பார்த்திங்கன்னா ஆனாங் விவா ரிசார்ட் அப்படிங்கிற ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கோம். ஸோ அங்கே தான் நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ ஆக்சுவலாக நம்ம டைம் வந்து பார்த்திங்கன்னா 1 மணிக்கு அங்கே வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஈவினிங் வந்துட்டு ஒரு 7:30 அந்த டயத்துக்கு முடியுது. ஸோ சன்செட்டுமே கவர் பண்ணி பார்த்துருவாங்க, டின்னருமே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ 1 மணிங்கிறதுனால இவங்களோட டைம் வந்து 12:30க்கு வந்து பிக்கப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12:30 ஆக போகுது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அப்படியே வந்தோடனே அப்படியே போக வேண்டியதாங்க. வாங்க போகலாம். ஓகேங்க, நம்மளோட வண்டி வந்துருச்சு. நம்ம இதில் தான் போகிறோம். அப்படியே வாங்க போகலாம். அப்படி ஓகேங்க, நம்மளை வந்து நம்ம இந்த வண்டியில் தான் வந்தோம். ஸோ நம்ம இங்கே பாருங்கள், இங்கே இறக்கி விட்ருக்காங்க பாருங்கள், ஆனோ மாவ் பயர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இறக்கி விட்ருக்காங்க. ஸோ நம்ம இங்கேருந்து நம்ம அந்த சவன் ஐலாண்ட் போகக்கூடிய அந்த போட்டை நம்ம பிடிச்சி போனோங்க. அப்படியே வாங்க போகலாம். ஓகேங்க, இந்த இடத்துல வந்துட்டு நம்மளோட வந்து டீட்டெயில்ஸ்லாம் என்ட்ரி பண்ண சொல்கிறாங்க. அப்படியே நம்ம என்ட்ரி பண்ணிவிட்டு இந்த பக்கம் நம்மளை போக சொல்கிறாங்க. இந்த பாருங்கள், ஆனோ பயர் இந்த இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். வாங்க அப்படியே எங்கள் முன்னால் வெயிட் பண்ணலாம். வாங்க. ஓகேங்க, நம்ம அப்படியே போயிட்டுருக்கோம். பாருங்கள், நம்மளுக்கு வந்து என்ட்ரி பண்ணிவிட்டு நமக்கு வந்து அந்த ஸ்னார்க்லிங் கிட்டுமே கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்துட்டு மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு 1000 பாட் பே பண்ணணும். டேமேஜ் ஆனாலும் மிஸ் ஆனாலும் 1000 பாட் பே பண்ணணும். ஸோ இதை வச்சுருக்கும் போது கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. வாங்க, நம்ம அப்படியே போயிட்டுருக்குறோம். இங்கே பாருங்கள். ஓகேங்க, நம்ம அப்படியே பக்கத்தில் வந்துவிட்டோம். இங்கே பாருங்கள், ஆனோ மோ அப்படிங்கிற அந்த பயருக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இங்கே பாருங்கள், இடத்த பாருங்கள். அப்பா வேறு லெவலில் இருக்குங்க, சூப்பராக இருக்குது. சரி, இப்போ நம்ம சவன் ஐலாண்ட் போகிறோம். 7 ஐலாண்டையும் கவர் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். வாங்க, இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஸ்பீட் போட்டு பட் ஆனால் நம்ம போகிறது வந்து இந்த லாங் டெயில் போட்டு இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் லாங் டெயில் போட்டுன்னு சொல்கிறாங்க. அது வந்து ஸ்பீட் போட்டு. பட் ஆனால் இதுக்கு ஸ்பீடு போட்டுக்கு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற லாங் டெயில் போட்டை விட ஃபேர் வந்து அப்படியே டபுள் ஆகும்.
ஸோ என்ன நான் கேட்டால் இதுதான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இதுவே நல்லா தான் இருக்குது, அழகாக இருக்குது. இதில் போகிறது தான் பெட்ரு. ஓகே வாங்க வந்துட்டோம் நம்ம ஆனோமோ. ஓகேங்க, இங்கே பாருங்கள் நம்ம ஆனோமா அப்படிங்கிறத போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த பயர். ஸோ இதுதான் பிக்கப் பாயிண்ட்டு. ஸோ நம்ம இங்கேருந்து அப்படியே இறங்கி நம்மளை பிக்கப் பண்ணிட்டு அப்படியே கூப்பிட்டு போங்க. அந்த போய்ட்டுருக்கு பாருங்கள், ஆல்ரெடி ஒரு போட்லாம் வந்துட்டுருக்கு பாருங்கள். நம்ம இந்த போட்டில் தான் நம்ம போகிறோம் பாருங்கள். இங்கேருந்து போயிட்டு ஒவ்வொரு ஐலாண்ட் அங்கே இருக்கிற எல்லா ஐலாண்டையும் இப்படி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இதில் வந்து 2 டைப் ஆஃப் ஐலாண்ட் டூர் இருக்குங்க. 4 ஐலாண்ட் டூர்னு ஒன்று இருக்குது, 7 ஐலாண்ட் டூர்னு இருக்குது. பட் என்ன கேட்டிங்கன்னா இங்கே 7 ஐலாண்ட் டூரை பிக் பண்ணுங்க தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 4 ஐலாண்ட் டூர் வந்து மார்னிங்கே கூப்பிட்டு போயிடுவாங்க, மத்தியானத்துக்கு கூப்பிட்டு வந்துடுவாங்க. இது ஸ்டார்ட் ஆகிறதே மத்தியானம் தான். உங்களுக்கு ஈவினிங் வரைக்கும் நீங்கள் சன்செட்டு பார்க்கலாம். அவங்களுக்கு டின்னர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 4 ஐலாண்டில் கவர் பண்ணக்கூடிய அந்த 4 ஐலாண்டையுமே இந்த நீங்கள் 7 ஐலாண்டில் போகிறீங்க இல்லையா, ஸோ அதுலேயுமே நீங்கள் கவர் பண்ணிடலாம். ஸோ என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு இதுதான் பெட்டர்னு நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் இந்த ஐலாண்டே, இந்த 7 ஐலாண்ட் டூரே நீங்கள் வந்து பிக்கப் பண்ணுறது தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு நான் நினைக்கிறேங்க. ஓகேங்க, நம்மளோட போட்டை வந்துருச்சு, கூப்பிட்டாங்க. நம்மளோட வந்து ப்ளூ டேக் டீமு. ஸோ அந்த இதை வந்து கூப்பிட்டாங்க. வாங்கிட்டே நம்ம போகலாம். நம்மளோட போட்டு கிளம்பிடுச்சிங்க. இங்கே பாருங்கள், கிளம்பி போயிட்டுருக்கு. இங்கே பாருங்கள் எப்படி என்ஜின் போடுறாங்க பாருங்கள், எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் அந்த என்ஜின். இவ்வளோ பெரிய போட்டையுமே அவ்வளோ அசால்ட்டாக ஆப்ரேட் பண்ணுது. கிளம்பிடுச்சிங்க நம்ம போட்டு. இங்கே பாருங்கள், செம்ம ஸ்பீடு போயிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. அருமையாக போயிட்டு இங்கே பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள், இந்த நம்ம கடலுக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு பாறைலாம் எப்படி உருவாகிருக்கு பாருங்களேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. இதெல்லாம் நேரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இல்லை நீங்கள் வீடியோ பார்க்குறத விட நேரில் நீங்கள் வந்து பாருங்கள், அருமையாக இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த இடங்கள்லாம், சூப்பராக இருக்குங்க. ஓகே, எனக்கு ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணுறாங்க. வாங்க எந்த இடம்னு பார்ப்போம் வாங்க. And you have to walk to the Panang Cave, go inside the gate, another side there is a beach. Let's go. ஓகேங்க, இப்போ நம்ம வந்திருக்க பிளேஸ் பேர் வந்துட்டு ரைலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து ஒரு 30 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்விம் பண்ண முடியாது, சும்மா வந்துட்டு பார்த்துட்டு மட்டும் போகிற மாதிரி இடம். ஸ்விம் பண்ணுறதுக்கு வந்து வேறு இடம் இருக்குது, அதை அப்புறமா விடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க போய் பார்க்கலாம் வாங்க. இந்த போட்டிருக்காங்க பாருங்கள், ரயிலே பேக் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். ஒரு ஐலாண்ட் மாதிரி இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ நம்ம அந்த பக்கம் போயிட்டு அந்த பக்கம் தான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வாங்க நம்ம அந்த பக்கம் போய்ட்டு என்ன இருக்குன்னு இப்படி போய் பார்ப்போம் வாங்க. ஓகேங்க, நம்ம இருக்கிறது வந்துட்டு ரயில்வே பிரிட்ஜ் அப்படிங்கிற ஒரு இடத்துல, ரயிலே அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிறோம். நம்ம இப்படி தான் நம்ம முன்னாடி போய்ட்டு நம்ம என்னெல்லாம் இருக்கோம் பார்த்துட்டு வரலான்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துக்கு வந்துட்டு நமக்கு வந்து பிரேக் வந்து 30 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 30 மினிட்ஸில் நம்ம எவ்வளோ பார்க்க முடியுமோ பார்த்துட்டு திரும்ப வந்துடணும்னு சொல்லியிருக்காங்க. வாங்க அப்படியே முன்னால் போய் பார்ப்போம் வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் நிறைய போட்ஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், நிறைய டூர் ஆப்ரேட்டர் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸ்பீட் போட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி லாங் டெயில் போட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய ஆப்ரேட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்துட்டு ஸ்டே பண்ணுறதுக்கான ரிசார்ட்டுகள் கூட இங்கே இருக்குதுங்க. ஸோ உங்களுக்கு வந்து இங்கே ஸ்டே பண்ணால் கூட இங்கேயே கூட ஸ்டே பண்ணலாம். ஸோ அதுக்கான ரிசார்ட் வசதியும் இங்கே இருக்குது. About 5 minutes, go to the Panang Cave or Panang Beach, walk inside. ஓகே ஓகேங்க, நம்ம ப்ளூ டீம் வந்துட்டு இந்த பக்கம் தான் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து ப்ளூ டேக் உள்ள ஆளுங்க. ஸோ நம்ம இந்த பக்கம் தான் போகணும்னு சொல்கிறாங்க. வாங்க நம்ம இந்த பக்கமாகவே போகலாம். பாருங்கள், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்தீங்கன்னா இங்கே ஒரு கடை கூட இருக்குது. எதுவும் வாங்கினா கூட வாங்கிக்கலாங்க. இங்கே பாருங்கள், நம்ம அப்படியே முன்னாடி வந்தோன்னா இந்த மலைகளுக்கு நடுவில் ஒரு மரம் வந்து பாருங்கள், ஆலமரம் மாதிரி எப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள். பார்க்கவே எப்படி இருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. அருமையான இடம், கண்டிப்பாக வந்து பார்க்கணுங்க. ஆக்சுவலாக வெளியில் தாங்க சொன்ன மாதிரி வெளியே நல்ல வெயில் அடிக்குது. இப்போ இங்கெல்லாம் வந்துட்டிங்கன்னா நல்ல குளிராக இருக்குது. என்ன காரணம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்ம அந்த என்ன சுண்ணாம்பு கல் மாதிரி இருக்குல்ல, லைம்ஸ்டோன். ஸோ அதனால் உருவான கல்கள் தான். ஸோ இந்த பக்கம் வந்தாலும் நல்லா குளிர்ச்சி ஃபீல் பண்ண முடியுதுங்க, நல்லா இருக்குங்க.
பாருங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லகூன் வியூ பாயிண்ட்னு ஒரு இடம் இருக்குது. மோஸ்ட்லி இங்கெல்லாம் இந்த நம்ம இந்த கயிறு கட்டி மேலே ஏறுவாங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரியான ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க போல இருக்குது. இங்கே பாருங்கள் செம்மையாக வச்சுருக்காங்க. அதில் யாரும் விருப்பம் இருந்தால் நம்ம பண்ணலாங்க. வாங்க அப்படி நம்ம அப்படியே முன்னாடி போகலாம் வாங்க. ஓகேங்க, நம்ம வந்துட்டு இங்கே வந்து ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே பாருங்கள் இடம் எப்படி இருக்குது பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது, செம்மையாக இருக்குங்க பாருங்கள். வாங்க நம்ம அப்படியே இந்த பீச்சு பக்கமாக போயிட்டு இடம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அருமையாக இருக்குங்க இடம். இங்கே பாருங்க இடம் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த பக்கம் வர மலையெல்லாம் பாருங்கள், அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கு பாருங்கள், தெரியுதுங்களா? எப்போ விழுமோன்னு இருக்குங்க, அந்த மாதிரி இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள், இங்கே கொண்டாந்து போட்டை கொண்டாதெல்லாம் நிப்பாட்டி இங்கேயே எல்லாம் குளிக்கலாம் வைக்கிறாங்க. சூப்பராக இருக்குங்க இடம், அருமையாக இருக்குங்க பாருங்கள். இந்த பக்கம் இடத்தெல்லாம் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக இந்த வியூ பாயிண்ட் நம்ம பார்க்கறதுக்காகவே இந்த இடங்களுக்கெல்லாம் வரலாங்க, அருமையாக இருக்குங்க இடம். ஓகேங்க, நம்ம இங்கே அப்படியே முன்னால் வந்துட்டோம். முன்னாலாம் பார்த்துட்டு இங்கே பாருங்கள், நம்ம கயிறு கட்டி மேலே ஏறுறாங்க பாருங்கள், இந்த ஆக்டிவிட்டிலாம் வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இதுக்குமே நல்லா சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், அருமையாக இருக்குது. ஓகேங்க, நம்ம இந்த ரயிலை இதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். நம்ம வந்துட்டு அடுத்த போட்டில் இந்த போட்டில் ஏறி நம்ம அடுத்த இடங்களுக்கு போக போகிறோம். வாங்க அப்படியே போகலாம் வாங்க. ஓகேங்க, ரயில்வே பே அப்படிங்கிற ஐலாண்ட்லேருந்து நம்ம கிளம்பியாச்சு. நம்ம அடுத்ததுக்கு போக போகிறோம். அப்படியே வாங்க போகலாம். கிளம்பிடுச்சுங்க நம்ம போட்டு. அங்கே பாருங்கள், அந்த பக்கம் ஒரு இது ஸ்பீட் போட்டு கூட நிற்கிது, அருமையாக இருக்குதுங்க பாருங்கள். ஓகேங்க, நம்ம வந்து அடுத்த ஐலாண்டை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம். இங்கே பாருங்கள், அந்த மலைகளை பாருங்கள், அழகாக இருக்குது பாருங்களேன். கடலுக்கு நடுவில் சூப்பராக இருக்கு. ஓகேங்க, நம்ம அடுத்த ஒரு 20 நிமிஷம் பயணத்துக்கு அடுத்து வேறு ஒரு ஐலாண்டுக்கு ஒன்று வந்திருக்கோம். வாங்க, இது என்ன ஐலாண்டுன்னு கேட்போம். ஆனால் இந்த இடத்துல தான் ஸ்நார்க்லிங் பண்ணணும்னு நினைக்கிறேங்க, குளிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே நிறைய பேர் குளிச்சுட்ருக்காங்க பாருங்கள், அங்கெல்லாம் குளிக்க விட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அந்த இடத்துல நம்மளாம் விடுவாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க பார்ப்போம். Okay, this is Tang Ming Island. Tang Ming Island. Okay. When you do snorkeling, don't go inside the cave. Don't cut the rock. Don't stand on the rock. Because rock is sharp. Sharp rock is dead. Okay. Yeah. And over here you can find the Nemo fish. இங்கே பாருங்க, ஆக்சுவலாக நம்ம இந்த இடத்துல வந்துட்டு ஸ்நார்க்லிங்கும் பண்ணலாம், நம்ம வந்து ஸ்விம் பண்ணவும் செய்யலாம். வித் லைஃப் போட்டோடையும் ஸ்விம் பண்ணலாம், லைஃப் போட் இல்லாமல் கூட ஸ்விம் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு நீச்சல் தெரிந்தால் மட்டும் பார்த்துங்க, அருமையாக இருக்கு இடம், சூப்பராக இருக்குங்க. அப்படியே இடத்துல குதிக்கிற மாதிரியே குதிக்கிறானே. அங்கேயே நம்ம அங்கே வரைக்கும் போயிட்டு வரோம். நம்ம மேலே அங்கே வரைக்கும் போயிட்டு வரோம். Okay. Hey, must be careful. Okay, then see you tomorrow. Không bị mai rồi.
என்ன வந்துட்டாப்ல இலக்கு வந்து பயமா இருக்கு. இலைக்குண்ணா இது ஆப்பு ஏன்னா விடு இல்லாட்டி அந்த தூரம் வீட்டில் அடிக்க அந்த பிரச்சனை வந்ததுலேருந்து ஆனால் எல்லாத்தையும் அடிச்சு வந்துடுறேன் ரவுண்டு சாப்பிட்டா அவங்களாம் அடிக்கிறாங்க. ஓகேங்க நம்ம வந்துட்டு இங்கே வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா குளிச்சாச்சு. ஸோ ஸ்நார்க்லிங் கூட பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் பண்ணியாச்சு, அருமையாக இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து அடுத்த ஒரு இடத்துக்கு கூட்டு போயிட்டுருக்காங்க. வாங்க போகலாம். எதுவும் உள்ள ஓகே, இங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. அங்கே நம்ம அடுத்து வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறாங்க. 5 நிமிஷத்தில் போயிடுவாங்களாமா. அங்கே வந்துட்டு இடுப்பளவு தான் தண்ணி இருக்குமா. ஸோ அங்கே குளிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாருமே குளிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு எதர் நீங்கள் ஸ்விம் தெரிஞ்சிருக்கணும், அப்படி இல்லைனா நீங்கள் ஃபுல்லாக இந்த சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு தான் நீங்கள் குளிக்கணும். ஸோ அந்த மாதிரி போட்டிருக்காங்க. இங்கே நம்ம அடுத்த இடத்துக்கு போயிட்டுருக்கோம். வாங்க. ஓகேங்க, நம்ம அடுத்து வந்திருக்கக்கூடிய ஐலாண்டு பேர் வந்து பொடா ஐலாண்டு. இங்கே பாருங்கள், எல்லா வண்டியும் கொண்டாந்து நிப்பாட்டிட்டாங்க இங்கே. ஸோ நம்ம வந்த வண்டி தான் இதில் வந்து அப்படி இறங்கி இங்கே வந்திருக்கு. ஸோ நம்ம பொடா ஐலாண்டில் நிற்கிறோம். ஆக்சுவலாக இங்கே வந்துட்டு ஒரு 30 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 30 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அடுத்து நம்ம போட்டுக்கே போயிடணும். ஸோ இது வந்திருக்குது, இப்போ நம்ம வந்திருக்கிறது 3வது இடம். ஸோ இதுக்கப்புறம் இன்னும் 4 இடம் இருக்குது. வாங்க பார்க்கலாம். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இந்த இடம் சூப்பராக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது, பயங்கரமாக இருக்குங்க, சூப்பருங்க. ஓகேங்க, நம்ம வந்து பொடா ஐலாண்டில் இருக்கிறோம். இங்கே பாருங்கள், சில போட்டுகள் இங்கே நிப்பாட்டிருக்காங்க, சில போட்டுகள் அங்கே நிப்பாட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல அருமையாக பிடிக்கலாம். இங்கே வந்துட்டு தண்ணியோட ஆழம் வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ இங்கே யார் வேணாலும் கிளிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது, ரொம்ப சுத்தமாக இருக்குது, எந்த ஒரு அழுக்கும் இல்லைங்க. நீங்களே பார்க்கலாங்க, பாருங்கள், ரொம்ப சுத்தமாக இருக்குது. சின்ன பசங்க ஓட்டாத விட அழகாக குளிக்கலாம், அந்த அளவுக்கு தான் இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நடுவில் அந்த ஒரு இருக்குல்ல, அதில் தான், அந்த இடத்துல தான் நம்ம வந்து ஸ்நார்க்லிங் பண்ணோம். ஸோ சூப்பராக இருக்குங்க இடம். இங்கே பாருங்கள், இங்கேருந்து நம்ம ஒரு சிப்பி மாதிரி ஒன்று எடுத்துருக்கேன் பாருங்கள். கல்லா சிப்பியான்னு தெரியல, இங்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கல் மாதிரி தான் இருக்குது, எப்படி இருக்குது பாருங்கள், அரிச்சு எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. இந்த பக்கம் பாருங்கள், வியூ பாயிண்ட் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே வந்து நின்னாலே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குங்க இந்த இடம். நல்லா ப்ளூவாக இருக்கக்கூடிய அந்த தண்ணி பாருங்கள், தண்ணிக்கு நடுவில் இவ்வளோ பெரிய ஒரு இது பாருங்கள், ஒரு பாறை எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. இடமே அருமையாக இருக்குங்க. ஓகேங்க, நம்ம 30 மினிட்ஸ் வந்து இங்கே அந்த கடலை நல்லா குளிச்சாச்சு. ஸோ நமக்கு இப்போ டைம் முடிஞ்சு போச்சு. 30 நிமிஷம் தான் டைம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ போட்டு எடுக்க போகிறாங்க. வாங்க, அப்படியே நம்ம ஏறி நம்ம அடுத்த ஐலாண்டுக்கு நம்ம போகலாம். வாங்க. ஓகேங்க, நம்ம வந்து பொடா ஐலாண்ட்லேருந்து கிளம்பியாச்சு. நம்ம இங்கேருந்து நம்ம அடுத்து வந்து சிக்கன் ஐலாண்டுக்கு போயிட்டுருக்குறோம். வண்டி கிளம்பிடுச்சு, வாங்க அப்படியே போகலாம். பொடா ஐலாண்ட்லேருந்து நம்ம வண்டி கிளம்பிடுச்சுங்க, போயிட்டுருக்கு. அடுத்து பாருங்கள், இந்த பக்கம் பாருங்கள், எங்கெல்லாம் வந்து ஒரு போட்டை வந்து நடு கடலில் அப்படியே நிப்பாட்டிட்டு இங்கேருந்து அப்படியே நல்லா குளிக்க விட்றாங்க பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள், அருமையாக இருக்குங்க. இங்கே பாருங்க, அதாங்க சிக்கன் ஐலாண்டு. அந்த ஊசியை ஒரு தலை தடவை அதான் சிக்கன் தலை மாதிரியா, அதனால் இது பேர் சிக்கன் ஐலாண்டாங்க. என்னெல்லாம் பண்ணுறாங்க பாருங்களேன். இங்கே பாருங்க. ஸோ இங்கே வந்துட்டு வண்டியை இங்கே அது போட்டை இப்படியே நடு நிறுத்திட்டு இப்படி இங்கே குளிக்க சொல்கிறாங்க. இங்கே குளிக்கனாலும் குளிக்கிறாங்க, அருமையாக இருக்கிற தள்ளிப்படா. கோட்டச்சாமி தலைகீழாக தான் குதிக்கப் போகிறார். ஆல்ரெடி ஸ்டார்டட். பாய், பத்திரம். அவன் அங்கே போயிட்டு அதுக்குள்ள இங்கே எடு.
இங்கே பாருங்க, அழகாக இங்கே தண்ணிக்குள்ளே மேல்டாப்பில் அந்த பச்சை கலர் மீன் வந்து அவ்வளோ அழகாக நிற்கிது பாருங்கள். சூப்பராக இருக்குங்க பார்க்கவே. உள்ள விடலாமா? விடலாம். ஓகேங்க, நம்ம இந்த சிக்கன் ஐலாண்ட்லேயே கொஞ்ச நேரம் அப்படியே குளிச்சுட்டு நம்ம அப்படியே கிளம்பியாச்சு. வண்டி எடுத்துட்டாங்க, அப்படியே போகலாம். ஓகேங்க, நம்ம அடுத்த ஐலாண்டை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். வாங்க பார்ப்போம். I know you guys love Taylor Swift. Yeah. I know, I see it in your eyes. இங்கே பாருங்க, இங்கே ஒரு ஐலாண்டுக்கு வந்திருக்கேன். செம்மையாக இருக்குங்க பாருங்கள், எப்படி இருக்கு பாருங்க. இந்த பாருங்க, நம்ம போட்டிங்க நிப்பாட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், இடத்த பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க, வேறு லெவலில் இருக்குங்க பாருங்கள். அந்த பக்கத்துலேருந்து வந்து ஸ்பீடு போட்டில் அங்கே வந்து நிப்பாட்டிருக்காங்க பாருங்கள், வேறு லெவலில் இருக்குங்க, சூப்பராக இருக்குது. இந்த இடத்த பாருங்கள், அருமையான இடங்க, அருமையான இடம் பாருங்கள். ரெண்டு பக்கமும் கடல் இருக்குது, நடுவில் வந்துட்டு வந்து அந்த பாதை மாதிரி இருக்குது பாருங்கள், அருமையாக இருக்குங்க. ஓகேங்க, நம்ம இருக்கிற இடத்தோட இந்த பேர் பார்த்திங்கன்னா தாலேவி கிராபி அப்படிங்கிற இடம். ஸோ அந்த இடத்துல தான் நம்ம இங்கே இருக்கிறோம் இப்போ. ஓகேங்க, இங்கேயே வந்துட்டு நமக்கு டின்னரும் கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள், ரைஸ் இருக்குது, நூடுல்ஸ் இருக்குது, சிக்கனு, அப்புறம் ஒரு கேக் மாதிரி கொடுக்குறாங்க. நல்லா இருக்குங்க. ஓகேங்க, நம்ம அப்படியே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா சன் செட் ஆகிற நேரம் வந்துருச்சு. பாருங்கள், நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு கிளைமேட்டு. அருமையாக இருக்குது இந்த இடம்லாம். வந்து பாருங்கள், நேரில் வந்து பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க, எப்போவுமே அதான் சொல்லுவேன். எப்போவுமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குன்னா கண்டிப்பாக அந்த இடத்துக்கு ட்ராவல் பண்ணுங்க. அருமையான இடங்க. எப்படி இருக்கு பாருங்க இடம், சூப்பராக இருக்குங்க. ஓகே, நம்ம கிளம்பக்கூடிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம போட்டில் உள்ள எல்லா ஆளுங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்க அப்படியே பார்ப்போம் வாங்க. ஓகேங்க, நம்ம எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே ஆல்ரெடி இப்போவே பார்த்திங்கன்னா மணி வந்துட்டு ஒரு 6:30 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் எங்கேயும் போகலான்னு தெரில, பார்ப்போம். இதுதான் லாஸ்ட் இடம்னு நினைக்கிறேன். இங்கேருந்து மோஸ்ட்லி நம்மளை அந்த நம்ம காலையில் போனால் பார்த்தோம் இல்லையா, ஆனவ் பயர் அப்படிங்கிற இடத்துக்கு அங்கே தான் கொண்டு விடுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாங்க. கிளம்பிட்டாங்க. இப்போ இங்கே இந்த இடத்துல வந்து கிளம்பிட்டாங்க. கடைசியாக பார்த்தா நமக்கு பைனாப்பிள் வாட்டர் மெலனும் கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. Okay, everybody, this is we call Aludu Bay. Then we stop here for do nice snorkeling, see the plankton. When we see the plankton, we need to turn off the light. Okay, we need that. Okay. And when you do snorkeling, you have to do shaking your hand under the water, and then you're gonna see the light when you move your hand and when you touch the water. So somebody here want to go snorkeling? C'est pas sur une plage en fait. At night, at night. பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு கரெக்டாக மணி 7 மணி ஆகுதுங்க. இந்த இடத்துல வந்து இந்த நேரத்தில் வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு ஸ்னார்க்கிங் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கு நிறைய பேர் குளிச்சுட்டு இருக்காங்க. We're gonna ride back to the pier there, the long ride, in 10 minutes, okay? And then you have to return back the snorkel. And then we send you back to hotel. Okay, today finish trip 7 islands. So we hope everybody enjoy with the trip today. And me and Seng Tavan Tour, we would like to say thank you. Thank you. ஓகேங்க, ஒரு வழியாக அப்படியே இறக்கி விட்டாங்க.
அப்படியே நம்ம இறங்கி இப்படி போயிட்டுருக்குறோம். மணி பார்த்திங்கன்னா 7:40 ஆகுது. ஆக்சுவலாக 7 மணிக்கெலாம் முடிய வேண்டியது. அது அங்கங்கே ஒருத்தர் லேட் பண்ணதுனால அப்படியே லேட் ஆகிடுச்சு. கடைசியாக நம்ம பார்த்தோம் இல்லையா ஒரு இது சன்செட் பார்த்தோம் இல்லையா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அலுடோ அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு அங்கே ஒரு இது ஸ்நார்க்லிங்லாம் பண்ண சொன்னாங்க. அது என்னென்னா தண்ணிக்கு நடுவில் நம்ம கையை அசைச்சோம்னா நம்ம அந்த ஒரு லைட்டிங்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த மாதிரி எதுவும் வரலண்ணா, பட் அந்த ஒரு ஆக்டிவிட்டி இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்க, நம்ம அந்த 7 ஐலாண்ட் டூர் வந்துட்டு பார்த்துட்டு வந்துட்டோம். ஓகே, ரொம்ப நல்லா இருந்துச்சு. 7 ஐலாண்டு கூப்பிட்டு போகிறாங்க. பட் சில ஐலாண்ட்லாம் பக்கத்தில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக ஒரு ஐலாண்ட் வந்து அலுடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐலாண்ட் கூப்பிட்டு போனாங்க. அது வந்து ரொம்ப இருட்டிடுச்சு. ஸோ அதெல்லாம் நம்ம சுத்தமாக பார்க்கவே முடியல. பட் ஓவராலாக பார்த்திங்கன்னா அது கண்டிப்பாக நல்லா தான் இருக்குது. எல்லோரும் கண்டிப்பாக ட்ராவல் பண்ணலாம். பட் இது யாருக்குமே செட் ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப ஒரு ஏஜ்டு பர்சன்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ரொம்ப சின்ன பசங்களை வச்சுருக்கவங்களும் அவாய்ட் பண்ணுறது நல்லது. மொத்தமாக அதை மட்டும் இல்லாமல் நம்ம அந்த கடலில் போகும்போது அந்த தண்ணி அலைக்கு வண்டி ரொம்ப ஷேக் ஆகும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாதுன்னு நினைக்கிறவங்க இதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதுங்க. மற்றபடி இது எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். ஓகேங்க, இந்த எபிசோட நான் தான் முடிச்சுக்கிறேன். நான் வேறு ஒரு எபிசோடில் நல்லபடியாக மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் புத்துங்க. பாய்.